பெரும்பான்மைக்கு தேவைப்படும் 118 எம்எல்ஏக்கள் குறித்த தகவலை ஆளுநருக்கு தாவேக தலைவர் விஜய் அளிக்காததால் பதவியேற்பு விழா தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் தாவேக 108 இடங்களில் வென்ற நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி விஜய் பொறுப்பு ஆளுநரை சந்தித்தார். ஆனால் ஆளுநர் தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்காததால் பதவியேற்பு விழா நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தாவேக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்ட கான்வாய் வாகனம் திரும்ப பெறப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் தாவேக 108 தொகுதிகளில் வென்ற நிலையில் அன்றைய தினமே விஜயின் பாதுகாப்புக்காக கான்வாய் வாகனங்கள் அனுப்பப்பட்டன. இந்நிலையில் தாவேக பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் தவித்து வந்த நிலையில் கான்வாய் வாகனங்கள் வாபஸ் பெறப்பட்டதாக தகவல் வெளியானது. ஆட்சி அமைப்பது தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் தாவேக தலைவர் விஜய் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் நள்ளிரவு வரை ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் உடனிருந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமமுகவின் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இவர் இன்று தாவேக தலைவர் விஜயை சந்தித்து தனது ஆதரவை தெரிவிப்பார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் 16வது சட்டப்பேரவை கலைக்கப்பட்டதாக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்று ஆட்சி நடத்தி வந்த நிலையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடைந்து 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 2 பேர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அதிமுக, திமுக தனித்தனியாக ஆலோசனை நடத்தினர். இதற்கிடையே காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர் தாவேகவுக்கு ஆதரவளித்த நிலையில் 2 பேர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேசி வருவதாக வெளியான தகவல் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் சொகுசு விடுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகவுக்கு ஆதரவு தர வேண்டும் என ஒரு தரப்பினரும், தரக்கூடாது என மற்றொரு தரப்பினரும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த கூட்டத்தில் பேசியிருந்ததாக தகவல் வெளியான நிலையில் எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதிமுக தரப்பில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்க உள்ளதாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த அனைத்து செய்திகளும் முற்றிலும் தவறானது என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி விளக்கம் அளித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் செய்தியாளர்களை சந்தித்த கே.பி. முனுசாமி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதிமுக தரப்பில் ஆதரவு இல்லை என்று தெரிவித்தார். தாவேக தனி பெரும்பான்மை குறித்து பேசுவதற்கு ஆளுநருக்கு உரிமை உள்ளதாக அதிமுக எம்பி இன்பதுரை தகவல் தெரிவித்துள்ளார். ஆர்டிகல் 163 படி ஆளுநர் தனிப்பட்ட முறையில் சிந்தித்து முடிவெடுப்பதற்கான அங்கீகாரம் இருப்பதாகவும் அதன்படியே ஆளுநர் தாவேக தரப்பிடம் தனி பெரும்பான்மையை நிரூபிக்க கூறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்கட்டும், 6 மாதங்களுக்கு அவரை தொந்தரவு செய்யாமல் கவனிப்போம் என முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெண்கள் உரிமை தொகை, பள்ளி குழந்தைகள் காலை உணவு திட்டம் போன்ற முக்கிய திட்டங்களை புதிய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் 6 சிலிண்டர்கள் இலவசம் போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது கடினம் என்றும் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை 5:30 மணிக்கு திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக உதயநிதி ஸ்டாலினை தேர்வு செய்ய அதிக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவுக்கு தோல்வியும் புதிதல்ல, துரோகமும் புதிதல்ல என்று அக்கட்சியின் பொருளாளர் டி.ஆர். பாலு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், திமுகவுடனான கூட்டணி முறிந்துவிட்டதாக காங்கிரஸ் கூறிய செய்திகளை பார்த்தபோது திகைப்பு ஏற்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகியுள்ள நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா எம்பி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தனது எக்ஸ் பக்கத்தில், ஈரம் காயாத கையால் நெறிப்பட்டு மரணித்தது அரசியல் நெறி மட்டுமல்ல, அவசியமான அடிப்படை நாகரிகமும் தான் என்றும், வாழ்க ஜனநாயகம் என்றும் பதிவிட்டுள்ளார்.
எதிர்க்கட்சியாகவே செயல்பட திமுக முடிவு செய்துள்ளதாக திமுக எம்பி கலாநிதி வீராசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் தாவேக ஆட்சி அமைப்பதை தடுக்கும் வகையில் பாஜகவை அதிமுக வலியுறுத்தி வருவதாகவும் இது மக்களின் தீர்ப்பை அவமதிக்கும் வகையிலான செயல் என்றும் கூறியுள்ளார். மேலும் ஜனநாயகம் வெல்லும் என்று நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு கோரி தாவேகவிடமிருந்து எந்த கடிதமும் வரவில்லை என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். மேலும் கடிதம் வந்தால் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம் என்றும் திமுக கூட்டணியில் தொடர்வதாகவும் கூறியுள்ளார். தாவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவளித்துள்ள நிலையில் மயிலாடுதுறை தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏ மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கு திமுக தொண்டர் ஒருவர் போன் செய்து வறுத்தெடுத்த ஆடியோ வைரலாகி வருகிறது. மறையூர் கிராமத்தைச் சேர்ந்த திமுக தொண்டர் மோதிரம் கணேசமூர்த்தி என்பவர் எம்பி சுதா மற்றும் எம்எல்ஏ ஜமால் முகமது யூனுஸ் ஆகிய இருவருக்கும் போன் செய்து துரோகம் பண்ணிட்டீங்களே நியாயமா என்று கேட்ட ஆடியோ வெளியாகியுள்ளது. வணிக கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து இன்று தமிழ்நாடு முழுவதும் விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அதேபோல ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை குறைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்ப திட்டமிட்டுள்ளனர். தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராவதை பாஜக தடுப்பதாக காங்கிரஸ் நிர்வாகி மோகன் குமாரமங்கலம் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் விஜய் முதலமைச்சராவதை பாஜக வேண்டுமென்றே தடுப்பதாகவும் பெரும்பான்மை குறித்து ஆளுநர் கேள்வி எழுப்ப முடியாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பு உள்ளதாகவும் ஆகவே உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை ஆளுநர் பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய கோரிய மனுவை விசாரணைக்கு பட்டியலிடும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருமானத்தை மறைத்ததாக கூறி 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து வருமான வரித்துறை உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து விஜய் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி ராஜ்குமார் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரியின் உடலுக்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். தமிழ் திரையுலகின் முன்னணி தயாரிப்பாளரும் நடிகர் ஜீவா, ரமேஷ் ஆகியோரின் தந்தையுமான ஆர்.பி. சௌத்ரி தனது சொந்த ஊரான ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட எதிர்பாராத விபத்தில் உயிரிழந்தார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர மாணவர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அனைத்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்களில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் வரும் 11ஆம் தேதி வரை 19 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி நீலகிரி, ஈரோடு, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். ஈரோடு கருங்கல்பாளையம், வீரப்பன்சத்திரம், மூலப்பாளையம், கொல்லம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு சுமார் 1 மணி நேரம் பரவலாக பெய்த சாரல் மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதன்படி கிருஷ்ணன் கோவில், வத்ராயிருப்பு, வன்னியம்பட்டி, மம்சாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் தோ லாமுவுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் இருவரும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு, வர்த்தகம், சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். மேற்கு வங்கத்தில் வரும் 9ஆம் தேதி பாஜக தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழாவில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் சாமிக் பட்டாச்சாரியா தெரிவித்துள்ளார். தற்போதைய எதிர்க்கட்சி தலைவரான சுவேந்து அதிகாரி முதலமைச்சராக பதவியேற்பார் என்று கூறப்படுகிறது.
கேரளத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் முதலமைச்சர் யார் என்பதில் 3 பேரிடையே கடும் போட்டி நிலவி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரமேஷ் சென்னிதாலா, வி.டி. சதீசன் மற்றும் கே.சி. வேணுகோபால் ஆகியோரிடையே போட்டி நிலவி வரும் நிலையில் இவர்களில் ஒருவர்தான் முதல்வராக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பீகார் அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் பங்கேற்கின்றனர். அமைச்சரவையில் பாஜக 12 பேர், ஐக்கிய ஜனதா தளம் 11 பேர், ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி 2 பேர், இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சிகளைச் சேர்ந்த தலா ஒருவருக்கு இடம் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் புல்லட் ரயில் திட்டத்துக்கான வழித்தடம் தேர்வு செய்யும் பணி தொடங்கியுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெங்களூருவிலிருந்து கோலார், சித்தூர், பரந்தூர், பூந்தமல்லி வழியாக சென்னைக்கு புல்லட் ரயில் இயக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த திட்டம் பயன்பாட்டிற்கு வரும்போது சென்னையிலிருந்து பெங்களூருவுக்கு 1 மணி நேரம் 13 நிமிடத்தில் செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மேற்கொண்டு ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனையொட்டி வாகனங்கள் அனைத்தும் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் விவரங்களும் சரிபார்க்கப்பட்டு அனுப்பும் பணியில் துணை ராணுவ படையினர் ஈடுபட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 7 வயது சிறுவனை கடத்தி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்த கொடூரனை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். சிறுவனை கடத்தி 7 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய நிலையில் பணம் தராமல் போலீசில் புகார் அளித்ததால் ஆத்திரமடைந்த கனோஜ் பகுதியைச் சேர்ந்த மக்னூர் சிறுவனை கொன்று கரும்பு தோட்டத்தில் புதைத்தான். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியதால் பொதுமக்கள் அவதி அடைந்தனர். இதனால் அலுவலகங்களில் இருந்து வீடு திரும்பிய வாகன ஓட்டிகள் மின் விளக்குகளை ஒளிரவிட்டபடியே மெதுவாக பயணித்தனர். உத்தரப்பிரதேசத்தின் யமுனை ஆற்றில் பயணிகள் படகு மூழ்கியதில் 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 6 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடம்பூரைச் சேர்ந்த 9 பேர் பயணித்த படகு யமுனா ஆற்றில் திடீரென மூழ்கியது. 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் மீட்புக் குழுவினர் வரவழைக்கப்பட்டு 6 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மகாராஷ்டிராவில் கார் கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து மீது மோதியதில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தானே மாவட்டம் முர்பாத் பகுதியில் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்த போது டோகாவட்டை அருகே எதிரே வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து நேருக்கு நேராக மோதியது. இந்த விபத்தில் மேலும் 4 பேர் படுகாயமடைந்தனர். டெல்லி சதர் பஜார் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியே கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து 8 வாகனங்களில் வந்த தீயணைப்பு துறையினர் தீயை போராடி அணைத்தனர். மேலும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிறுமி உட்பட 3 பேர் பலியாகினர். லட்சுமி சாகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் தரைத்தளத்தில் திடீரென தீப்பிடித்த நிலையில் கட்டட காவலாளி, மூதாட்டி ஆகியோர் தீயில் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பலத்த தீக்காயத்துடன் மீட்கப்பட்ட சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஹரியானாவின் குருகிராமில் உள்ள சோக்னா விரைவுச் சாலையின் ஒரு பகுதி திடீரென இடிந்து உள்வாங்கியதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். இதனால் அப்பகுதிக்கு விரைந்து சென்ற போலீசார் தடுப்புகளை அமைத்து சாலையை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த வேட்டைக்காரன் புதூர் பகுதியில் உள்ள அழுக்குசாமி சித்தர் கோவிலில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு சான்றிதழை வைத்து மனமுருகி வழிபாடு நடத்தியதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்ததை அடுத்து கும்பகோணம் மாநகராட்சியின் காங்கிரஸ் மேயரை பதவி நீக்கம் செய்ய திமுக கவுன்சிலர்கள் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கும்பகோணம் மாநகராட்சி மேயரான சரவணன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவரை நீக்கிவிட்டு துணை மேயர் சுப தமிழழகனை மேயராக்க திமுக கவுன்சிலர்கள் ஒருமனதாக முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிவுக்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காங்கிரசார் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வடக்கு மாவட்ட தலைவர் பெருமாள் சாமி திமுக செய்த அட்டூழியங்களுக்கு அமைதி காத்துக் கொண்டிருந்ததாகவும் திமுகவில் இருந்து வந்ததற்கு பெரிதும் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறியுள்ளார்.
முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட பேரறிவாளன் வழக்கறிஞராக பதிவு செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த மனுவுக்கு இந்திய பார் கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பேரறிவாளனை வழக்கறிஞராக பதிவு செய்ததை நிறுத்தி வைக்க வேண்டும் என கோரி ரவிராஜா என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். மதுரை அருகே கண்டெய்னரின் ரகசிய அறையில் வைத்து கடத்தி வரப்பட்ட 717 கிலோ கஞ்சாவை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்தனர். கண்டெய்னர் லாரியில் வந்த 4 பேரை பிடித்து விசாரித்ததில் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு கஞ்சா கடத்தி வரப்பட்டதாக தெரியவந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மற்றும் ஜெகதாப்பட்டினம் விசைப்படகு துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகளில் பராமரிப்பு பணி மேற்கொண்டு வரும் மீனவர்கள் மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பழுதான படகுகளை சரி செய்ய மட்டும் 1 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் தங்குவதற்காக சென்ற சீன நாட்டு வம்சாவளியைச் சேர்ந்த பெண்ணை விடுதி உரிமையாளர் மற்றும் அவரது நண்பர்கள் ஆபாசமாக பேசி அவமதித்ததாக காவல் நிலையத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். மது போதையில் ஆபாசமாக பேசிய விடுதி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திர மார்க்கெட்டில் வரத்து குறைவு காரணமாக வாழைத்தார் விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செவ்வாழை 600 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கும், நாட்டு வாழை 100 ரூபாயிலிருந்து 400 ரூபாய்க்கும், வாழை இலை ஒரு கட்டு 700 ரூபாய்க்கும் விற்பனையாவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பேருந்து நிலையத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக அரை மணி நேரத்திற்கு மேலாக பேருந்துகளை இயக்காததால் பயணிகள் கடும் அவதி அடைந்தனர். அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களிடையே நேர பிரச்சனையால் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அண்ணா நகர் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக பொதுமக்கள் இரவு நேரத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த சில நாட்களாக முறையாக தண்ணீர் வராத நிலையில் இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் குடும்பத்துடன் குவிந்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் நீராடி உற்சாகம் அடைந்தனர். கோடை விடுமுறையொட்டி தமிழகம் முழுவதும் இருந்து குவிந்த சுற்றுலா பயணிகள் வெயிலின் தாக்கத்தை தணிக்க நீண்ட நேரம் அருவி கொட்டும் இடத்தில் நின்று குளித்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பணியின் போது மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்ட 3 ஊழியர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மின்கம்பங்களை மாற்றி அமைக்கும் பணியின் போது மின்சாரம் பாய்ந்து அருண், பாண்டியராஜன் மற்றும் பொன் பாண்டி ஆகிய 3 பேரும் காயமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அடுத்த அரவேணு பகுதியில் இருந்து அளக்கரை செல்லும் சாலையோரம் உள்ள தேயிலை தோட்டத்தில் 2 குட்டிகளுடன் கரடி உலா வந்த வீடியோ வெளியாகியுள்ளது. இதனை கண்டு அச்சமடைந்துள்ள தொழிலாளர்கள் வனத்துறை சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வெளியிட்டுள்ளனர். சென்னை விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து சிமெண்ட் ஸ்லாப்கள் சாலையில் விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் மற்றும் போலீசார் கற்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காதல் ஜோடி தஞ்சமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணை 4 வருடங்களாக காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் காதலுக்கு பெண்ணின் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்ததால் காதல் ஜோடி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த பள்ளிச் சிறுவன் மீது தண்ணீர் கேன் ஏற்றிச் சென்ற டாடா ஏஸ் வாகனம் மோதியதில் அச்சிறுவன் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தான். கோடை விடுமுறைக்காக கல்லூர் பகுதியில் உள்ள பாட்டி வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் இந்த கோர விபத்து ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த 50க்கும் மேற்பட்டோரை மாவட்ட சட்டப்பணிகள் குழுவினர் மீட்டுள்ளனர். அங்குச்செட்டிப்பாளையம் கிராமத்தில் உள்ள செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக சிலர் வேலை பார்த்து வருவதாக ஆதியோகி நலச்சங்கம் மற்றும் சர்வதேச நீதிப்பணி அமைப்பின் வழக்கறிஞர் ரோஸ் ஆனியின் புகாரின் பேரில் குழு நடவடிக்கை மேற்கொண்டது.
தமிழகத்தில் மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் புதியவர்களை நியமிக்கும் வரை ஏற்கனவே இருந்த தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பணியில் தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மேலும் ஜூன் 12 அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த தம்பதி தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே 30 கிலோமீட்டர் தூரம் கடல் பகுதியை நீந்தி கடந்து சாதனை படைத்தனர். இலங்கையில் தலைமன்னாருக்கு சென்ற டேனிஸ் விருசாலி தம்பதி அதிகாலை 4:30 மணிக்கு அங்கிருந்து நீந்த தொடங்கி பிற்பகல் 3:30 மணிக்கு தனுஷ்கோடி வந்தடைந்தனர். மதுரை மேலூரில் உள்ள பழக்கடையில் பர்தா அணிந்து கொண்டு நூதன முறையில் திருட்டில் ஈடுபட்ட பெண்ணின் சிசிடிவி காட்சி வெளியானது. சிவகங்கையைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்பவர் மேலூரில் பழக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அந்த கடைக்கு பர்தா அணிந்து கொண்டு சென்ற பெண் கல்லாப்பெட்டியில் இருந்த 18,500 ரூபாயை திருடியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சிறுமி உள்ளிட்ட 7 பேரை தெருநாய் ஒன்று கடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் பாதிக்கப்பட்ட 7 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் தெருநாயை பிடித்துச் செல்ல கோரி கோரிக்கை விடுத்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சித்திரை பொங்கல் திருவிழாவிற்கு வந்த இளைஞர்கள் 2 கல்குவாரி குட்டையில் குளித்த போது தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆலா ஊரணி பகுதியைச் சேர்ந்த 22 வயது சிவன் மற்றும் 17 வயது சஞ்சய் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேற்கு வங்க தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை தொடர்ந்து டிரினிடாட் மற்றும் டொபாகோ குடியரசின் பிரதமர் கம்லா பெர்சாத் பிசேசர் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிகமான மக்கள் வசிக்கும் மாநிலத்தில் பெற்றுள்ள இந்த வெற்றியின் மூலம் பிரதமர் மோடியின் அமைதியான, ஒழுக்கமான மற்றும் உறுதியான தலைமை இந்திய மக்களின் நம்பிக்கையை தொடர்ந்து பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். சுரினாம் அதிபர் ஜெனிஃபர் கேலிங் சைமன்ஸை சந்தித்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். அவரது எக்ஸ் பதிவில் சுரினாம் அரசுக்கும் மக்களுக்கும் இந்தியாவின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் ஆழமான மற்றும் நீண்ட காலமாக இருந்து வரும் இரு நாடுகளின் உறவின் முழு ஆற்றலையும் நனவாக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் ஓஹியோ மாகாண கவர்னர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக நடைபெற்ற தகுதி தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர் விவேக் ராமசாமி அமோக வெற்றி பெற்றிருக்கிறார். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட இவர் அதிபர் டிரம்ப் அமைச்சரவையில் அரசு திறன் மேம்பாட்டுத் துறையில் தலைவராக பணியாற்றியவர். ஆபரேஷன் சிந்தூர் ஓராண்டு நிறைவடையும் நிலையில் எதிர்காலத்தில் இதுபோல ஏதாவது ஆக்கிரமிப்பு முயற்சி மேற்கொள்ளப்பட்டால் தீவிரமான மற்றும் தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும் என பாகிஸ்தான் மிரட்டியிருக்கிறது. வெறும் பதிலடியோடு நின்றுவிடாமல் அதன் போக்கு, தொடக்கம், முடிவு ஆகியவற்றை பாகிஸ்தானை தீர்மானிக்கும் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானில் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்கள் காரணமாக பெஷாவரில் உள்ள தூதரகத்தை மூட அமெரிக்கா அதிரடி முடிவெடுத்துள்ளது. சமீப காலமாக அமெரிக்க தூதரக அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்ட தொடர் அச்சுறுத்தல்கள் மற்றும் கடந்த மார்ச் மாதம் கராச்சியில் நடந்த வன்முறை சம்பவங்கள் அமெரிக்காவை கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கின. ஹோர்முஸ் நீரிணையை திறக்கவில்லை என்றால் ஈரான் மீது அதிகப்படியான தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்றுக்கொண்டால் போர் விரைவில் முடிவுக்கு கொண்டுவரப்படும் எனவும், ஏற்கவில்லை என்றால் மீண்டும் ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் என்றும் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். யுக்ரைன் மீது 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி ரஷ்யா நடத்திய தாக்குதலில் கட்டடங்கள் தரைமட்டமாகின. யுக்ரைனின் ஜபோரிஜியா, டோனெட்ஸ்க், கார்கிவ், நிப்ரோபெட்ரோஸ்க் மற்றும் பொல்தவா ஆகிய பகுதிகளில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்திய நிலையில் குடிமக்களின் வீடுகள், எரிசக்தி கட்டமைப்புகள் மற்றும் தொழிற்சாலை தளங்கள் இடிந்து விழுந்தன. ஹோர்முஸ் ஜலசந்தியை கூடிய விரைவில் திறந்து விடுங்கள் என ஈரானை சீனா கேட்டுக் கொண்டுள்ளது. அணு ஆயுதங்கள் தொடர்பான செயல்களை மேம்படுத்த மாட்டோம் என்று ஈரான் உறுதி பூண்டிருக்கும் நிலையில் கூடிய விரைவில் ஹோர்முஸ் ஜலசந்தியை திறந்து விடுங்கள் என சீனா ஈரானிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றான மெக்சிகோ சிட்டி கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் பூமிக்குள் மூழ்கி வருவதாக நாசா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நகரத்தின் குடிநீர் தேவைக்காக 60% நிலத்தடி நீர் அளவுக்கு அதிகமாக உறிஞ்சப்படுவதால் பூமிக்கு கீழே உள்ள களிமண் தளம் சுருங்கி நிலம் மூழ்கி வருவதாக கூறப்படுகிறது.
6000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் கண்டமிட்டு கண்டம் பாயும் புதிய ஏவுகணையை அறிமுகப்படுத்தி உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது துருக்கி. இந்த ஏவுகணை ஒளியை விட 25 மடங்கு வேகத்திலும் 3000 கிலோ வெடிபொருட்களையும் சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இதில் திரவ எரிபொருளில் இயங்கும் 4 ராக்கெட் என்ஜின்கள் பொருத்தப்பட்டுள்ளன. IPL கிரிக்கெட் தொடரின் 49வது லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை 33 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 202 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. IPL கிரிக்கெட் தொடரில் ஹென்ரிக் லாசன் அதிக ரன்கள் குவித்து அபிஷேக் சர்மாவை பின்னுக்கு தள்ளி ஆரஞ்சு தொப்பியை கைப்பற்றியுள்ளார். KL ராகுல் வசம் இருந்த ஆரஞ்சு தொப்பி நேற்று நடந்த போட்டியில் 35 ரன்கள் எடுத்ததன் மூலம் அபிஷேக் சர்மா வசமானது. ஆனால் இதே போட்டியில் ஹென்ரிக் லாசன் 69 ரன்கள் குவித்து ஆரஞ்சு தொப்பியை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் தொடரில் இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி பெறவே அதிக வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. புள்ளிப்பட்டியலில் பெங்களூரு 12 புள்ளிகளோடு 3வது இடத்திலும் லக்னோ வெறும் 4 புள்ளிகளோடு கடைசி இடத்திலும் உள்ளன. காயம் காரணமாக நடப்பு IPL தொடரில் இருந்து வெளியேறிய சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் ராமகிருஷ்ணா கோஷுக்கு பதில் அடுத்து வரும் போட்டிகளில் ஆஸ்திரேலிய வீரர் சாம் கோஸ்டாஸ் விளையாட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2ஆம் தேதி மும்பை அணிக்கு எதிரான போட்டியின் போது ராமகிருஷ்ணாவுக்கு வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. நிகழ்காலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் சஞ்சு சாம்சன் தலைசிறந்த T20 வீரர் என ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் விக்கெட் கீப்பர் ஆடம் கில்கிறிஸ்ட் கருத்து தெரிவித்தார். கடந்த T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து சஞ்சுவின் ஆட்டத்தை பார்த்து வருவதாகவும் அவரின் போராட்ட குணத்தை கண்டு ஆச்சரியம் அடைந்ததாகவும் அவர் கூறினார். பும்ரா கடந்த 12 மாதங்களாக இந்திய அணிக்காக தொடர்ச்சியாக விளையாடிவிட்டு தற்போது பணிச்சுமையுடனே IPL போட்டியிலும் களம் இறங்கியுள்ளதாக ரவி சாஸ்திரி தெரிவித்துள்ளார். அவரது தடுமாற்றத்துக்கு உடல் ரீதியாக மட்டுமல்ல, மனதளவிலும் மிகவும் சோர்வாக இருப்பது முக்கிய காரணம் என அவர் கூறியுள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை இந்திய வீரர்கள் இழந்தனர். ஆண்களுக்கான ஸ்கீட் பிரிவின் தகுதி சுற்றில் இந்திய வீரர்கள் மைராஜ் அகமது கான் 18வது இடமும், ஆனந்த்ஜீத் சிங் நருகா 38வது இடமும், குர்ஜோத் சிங் கங்குரா 54வது இடமும் பெற்று ஏமாற்றம் அளித்தனர். மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் புதிய தலைவராக பிரசார் பாரதியின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி சசி சேகர் வெம்பதி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதன் தலைவராக இருந்த பிரசூன் ஜோஷி பிரசார் பாரதி தலைவராக பதவி உயர்வு பெற்றதை தொடர்ந்து தலைவர் பதவியில் இருந்து விலகியிருப்பதால் புதிய தலைவராக சசி சேகர் வெம்பதி நியமிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. தாவேக்கு ஆட்சி அமைப்பது காலத்தின் அவசியம் என இயக்குனர் அமீர் பதிவிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விசிகவும் கம்யூனிஸ்டுகளும் காலம் தாழ்த்துவது தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல என்று தெரிவித்துள்ளார். தாவேக்கு ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவளித்துள்ளதால் பலம் 113ஆக உயர்ந்துள்ள நிலையில் இன்னும் 5 MLAக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பெருமாளும் சிவனும் நேருக்கு நேர் சந்தித்த ஹரிஹரன் சந்திப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. கருட வாகனத்தில் எழுந்தருளிய கிருஷ்ண பெருமாளும் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய அகஸ்தீஸ்வரரும் நேருக்கு நேர் சந்திக்கும் ஹரிஹரன் சந்திப்பு நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த காமலாபுரம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்கிய நிலையில் இதனையொட்டி அம்மன் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி பூண்டி மாதா பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடியுடன் மேளதாளங்கள் முழங்க கிறிஸ்தவர்கள் ஊர்வலமாக சென்ற நிலையில் கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம் கொடியை ஏற்றி வழிபாடு செய்தார். இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர்.
பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த விவோ X300 Ultra மற்றும் X300 FE ஸ்மார்ட் போன்கள் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டன. இரண்டு போனிலும் 200 மெகா பிக்சல் மெயின் கேமரா வழங்கப்பட்டுள்ளது. இதில் X300 Ultra போன் 1,59,999 ரூபாய்க்கும் X300 FE போன் 79,999 ரூபாய்க்கும் வரும் 14ஆம் தேதி முதல் விற்பனை செய்யப்படுகிறது.